நெறைய பேர் வந்து கருப்பு கலர் கயிறு கால்ல கட்டியிருப்பாங்க. பசங்கன்னா ரைட்ல கட்டியிருப்பாங்க. பொண்ணுங்கன்னா வந்து லெஃப்ட் லெக்ல கட்டியிருப்பாங்க. ஸோ கால்ல கருப்பு கயிறு எதுக்காக கட்டுறாங்க? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கயிறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, காளியினோட அம்சமா பாவிக்கிறாங்க. ஓகே சரி. இது வந்து எல்லாரும் நேரடியா போயிட்டு ஒரு கருப்பு கயிற வாங்கி கட்டிக்கிறாங்க. அப்படி வந்து கட்டக்கூடாது. இந்த கல் திருஷ்டி, கண் திருஷ்டி, ஓம்பலு, பில்லி, சூனியம், எதிர்மறை ஆற்றல்கள் நம்மள தாக்காம இருக்கணும் அப்படின்னா கருப்பு கயிறு கட்டணும். ஆனா, அந்த கருப்பு கயிறு எப்படி கட்டணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. ஆமா. நேரா போயிட்டு ஒரு கருப்பு கயிற வாங்கி நான் திருஷ்டி கயிறு கட்டிக்கிறேன்னு கட்டக்கூடாது. அதுக்கு பெருசா வந்து பலன் கிடையாது. ஒரு கருப்பு கயிறு வாங்குற அப்படின்னா, ஒரு அம்பிகையினோட கோயில். அந்த அம்பிகை உக்ர அம்பிகையா இருக்கணும். உதாரணத்துக்கு காளி கோயில்ல வச்சு, அந்த காளி கோயில்ல கருப்பு கயிற குடுத்து, ஐயர்கிட்ட அத வந்து பார்த்தீங்கன்னா, தாயாரினோட காலடியில வச்சு, தாயாருக்கு ஒரு பான், பீடா இல்லம்மா, பீடா தாயாருக்கு ஒண்ணு குடுத்து வெத்தல வெத்தல பீடா வெத்தல விக்கிறாங்க ஆ பார்த்தீங்களா? ஆமா. தாயாருக்கு அந்த பான் ரொம்ப புடிக்கும். வெத்தல பிடிக்கும். காளிக்கு ரொம்ப புடிக்கும் ஓ! சரி. பான். அப்ப அந்த பான் குடுத்து வடநாட்டுலலாம் பான் வச்சு பான் தான் வந்து வப்பாங்க. ஆமா. பான் வச்சு தான் வந்து அவங்களோட கோரிக்கைகள கேட்பாங்க. அப்ப அந்த பான் வச்சு தாயார்கிட்ட தாயார் கோயில சுத்தி வந்து அவர வந்து அர்ச்சனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத கொண்டு வந்து வீட்ல நம்ம வீட்ல பூஜை அறை இருக்கு பார்த்தீங்களா? அங்க அம்பிகையினோட படம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அம்பிகையினோட படம் முன்னாடி வச்சுட்டு, ஏதாவது ஒரு அம்பிகையினோட ஸ்லோகம் சொல்லிட்டு, உதாரணத்துக்கு அபிராமி அந்தாதி, இல்ல மைஷாசுர மர்தினி ஸ்லோகம், இல்லன்னா காளி கவசம் ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து கால்ல கட்டணும். இது உன்ன காக்கும். நீ சும்மா ஒரு கருப்பு கயிற ரூ. 10 குடுத்து வாங்கி கட்டிக்கினியான்னா, அது காக்குமா? அப்டின்னா, அதுல வந்து இம்பாக்ட் ரொம்ப கம்மி. அதுல வந்து ஒரு நல்ல அதிர்வலைகளே கிடையாது இல்லையா? சாதா கயிறு அவ்வளதான். ஆனா இது நெறைய நல்ல அதிர்வலைகள் இருக்கும். உன்ன சுத்தி ஒரு ரக்ஷ கவசமா காளியினோட அருள் காப்பாத்தும். அப்டின்றது நிதர்சன உண்மைம்மா. சிறப்பு. சில நீங்க சொன்ன மாதிரி இந்த கருப்பு கருப்பு கயிற பத்தி தான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். இப்போ பாடிகார்டு முனீஸ்வரராக இருக்கட்டும், பாண்டி முனீஸ்வரராக இருக்கட்டும், உக்கிர ஆண் தெய்வ கோயில்லயுமே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கயிறுன்னு வைப்பாங்க. ஆமா. அந்த கயிற வாங்கியுமே கால்ல கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டலாமா? தாராளமா கட்டலாம். ஆனா, அதுவும் வந்து வெளிய கடையில வாங்கி அப்படி நீங்க கட்டக்கூடாது. வழிபாடு பண்ணி கட்டனா தான், அதுல வந்து பாத்தீங்கன்னா, இறை அருள், இறை ஆற்றல் அப்படின்றது இருக்கும் சாமி இல்லைங்களா? கிட்ட வச்சு எடுக்கணும். சாமி கிட்ட வச்சு, அதுக்கப்புறம் அவர ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணி, அவருக்கு அர்ச்சனை பண்ணி குடுக்கணும். வீட்ல வந்து வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாலும், கோயில்லயே நம்ம வச்சு வழிபாடு பண்ணி, ஆத்மார்த்தமா ஒரு 20 சுத்தி சுத்து, "நீ இந்த இந்த உன்னோட அருள் வந்து இந்த கயிறுல எப்பயுமே இருக்கணும். எனக்கு ரக்ஷையா காப்பாத்தணும்" அப்படின்னு வேண்டிட்டு கட்டிக்கணும். அப்படின்னா அது பலன் உண்டுமா.